தமிழகத்தில் இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, வருகின்ற 2025 2026 கல்வியாண்டு, அதாவது எப்படின்னா இந்த 1 இயர் முடிச்சுட்டு, ஓகேங்களா, முதல் ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வு முறையை கொண்டு வர சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு இருப்பதா தகவல்கள் வெளியாக இருக்குது. 2 பப்ளிக் எக்ஸாம்னா எப்படி வரும் அப்படின்னா, 6 மந்த்துக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம், அடுத்த 6 மந்த்துக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம். அடுத்தது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது முறையாக விண்வெளிக்கு செல்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். நாசா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, இன்றைய தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 உயர்ந்து 54,160 விற்பனை அப்படின்றது செய்யப்படுகிறது. அடுத்த ஒரு தலைப்பு செய்தி, நாகர்கோவில் தாம்பரம் 2 வழி தடத்திலும் சிறப்பு ரயில்கள் சேவை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் அட்டவணையிடப்பட்ட பேருந்து நிறுத்தங்களில் நிறுத்தாமல் சென்றால் 149 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார்களை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, சென்னையில் மின் தேவை 4335 மெகாவாட் என்னும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கடுமையான கோடை வெப்பம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது இப்படி நிலவி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழ்நாட்டில் அக்னி வெப்பம் என்று அழைக்கக்கூடிய கத்தரி வெயில் பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி தொடங்குது. இந்த ஒரு சூழ்நிலையிலே வட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கப் போகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு இரக்கமே இல்லாமல் வெளுக்கப் போகிறது வெயில். குறிப்பாக 1ஆம் தேதியிலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பமானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 115 ஃபாரன்ஹீட் அதிகரிக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 104 இருக்கோம், சரன்னு 10 ஏறிச்சுன்னா என்ன ஆகுனா, வெளியே போனாலே நமக்கு கடுமையான புழுக்கம் வியர்வை இருக்கும். அடுத்த அந்த மாவட்டங்கள் பெயர்கள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், திருவள்ளூர், நாமக்கல், ஈரோடு, திருச்சி உட்பட இந்த 19 மாவட்டங்களில் கடுமையான நல்காற்று என்று வீசியிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர்கள் வெளியேவே செல்ல வேண்டாம். காலை 8, 9 மணி 10 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு மறுபடியும் வெயில் முற்றிலுமாக தணிந்த பிறகு 6 மணிக்கு பிறகு செல்வதே நல்லது. அது வரைக்கும் வீட்டுள்ளே தான் முடங்கி தான் இருக்க வேண்டும், வேறு வழிகள் என்பதே கிடையாது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். போக்குவரத்து காவலர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.